இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மனச மாத்திரலான்னு நீ நினைச்ச பாரு, அதுதான் இருக்கிறதுலயே பெரிய மூட நம்பிக்கை. நான் மாறவே மாட்டேன். ஏட்டி அத்தை அத்தை அம்பிட்டு பாசமா இருப்பியே, உன் பாசம் அம்பிட்டு வேசந்தானா? என்ன என்னைய மடக்கிறதா நினைப்பா? நானும் சிவபாலனும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவ கழுத்துல நான் தாலி கட்டவே மாட்டேன்னு சொன்னானே உன் மருமகன், அப்ப அவன் போட்டதும் வேஷம் தானே. நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதை நான் நிறைவேற்றியே தீருவேன். சாபாஸ்ல நீ இப்படியே இல்ல இல்லை, இவங்களா நாமலான்னு பாத்துருவோம்ல. நீ கவலையே படாதன, எப்படியும் ஒரு வாரத்துல ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. போடாட்டி நான் விடவே மாட்டேன். நேரா எஸ்பி ஆபீஸ் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அது அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கே நல்லா தெரியும். அதனால எஃப்ஐஆர் போடுறது உறுதி. இவங்க 3 பேரையும் 5-6 வருஷமாவது உள்ள இருக்க போறது நிச்சயம்தான். என்னத்தா இப்படி பேசுத? உன் அக்கா எசக்கி நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? இன்னும் 2 மாசத்துல அவளுக்கு மகப்பேர் வந்துடும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு ஆள் வேணாமாத்தா? என்னத்தா நீ அவளை பாரு, அத்தை அத்தை அங்க அழுதுகிட்டே கிடக்கா. ஏத்தா உன் அத்தை நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா. அம்பிட்டு ஏத்தா, உன் அத்தை இந்த வீட்டு பொண்ணு தானே, அவளை ஏன் பழி வாங்கணும்னு நினைக்க? அப்போ எனக்கு அண்ணனை தாண்டி வேற யாருமே கிடையாது. வம்பாடுபட்டு எங்களை வளர்த்தது அண்ணன். எங்களை அண்ணன் எப்பயாச்சும் விட்டு கொடுத்திருக்கா? எங்களுக்காக அது ஊர் உலகத்தையே பகச்சுக்கலையா? நான் எதை வேணா மன்னிப்பேன். எங்க அண்ணனை ஊரு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினாங்களே, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன்.